அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தினம் எனது நண்பரும் கவிஞருமான திரு ரமேஷ் ராஜா அவர்கள் புதிதாக யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்க உள்ளார்கள். முதலில் அவருக்கு மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இன்றைய தினம் சிறப்பு என்னவென்றால் அவருடைய 61வது பிறந்த நாள் அன்று இந்த சேனலை துவக்க உள்ளார்கள். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, திரு ரமேஷ் ராஜ் அவர்கள் சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, அவர் நிறைய பாடல்களை எழுதியுள்ளார், பாடியுள்ளார், மெட்டமைத்துள்ளார். அந்த வகையில் பன்முகத்தன்மை கொண்டவர். அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், அவர் இந்த சேனல் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு சேனலாக இல்லாமல் சில சாதனையாளர்கள், அதாவது நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையோ அல்லது தமிழகத்தில் பொறுத்தவரையோ உள்ள சில சாதனையாளர்களை அவர் பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்பு செய்வதன் மூலம் மக்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கல்வியிலே மிக சாதனை புரிந்த நமது மாவட்டத்தை சேர்ந்த திரு சுந்தரதேவன் IAS அவர்கள் அரசு வேலையில் பல உச்சத்தை தொட்டவர்கள், நிறைய சாதனைகளை செய்துள்ளார். அதே போல நமது பக்கத்து கிராமத்தில் உள்ள திரு ராஜேந்திர மேலூர், அவர் ஒரு சிறந்த தொழிலதிபர். அவர் பெங்களூரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சிருக்கார். அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம மக்களுக்காக கிராமத்தில் உள்ள அந்த கொரோனா பீரியட், அந்த பீரியட் எல்லாம் ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று நிறைய உதவிகளை செய்துள்ளார். ஸோ அந்த மாதிரி சில சமூக சேவர்களை கண்டறிந்து நீங்கள் பேட்டி எடுத்து ஒளிபரப்பு செய்வதனால் இது மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் இந்த சேனல் பெண்களுக்கு முக்கியத்துவம், குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர்கள் சுயமாக தொழில் தொடங்க சில வழிவகைகளை செய்தால் இதில் ஒளிபரப்பு செய்யப்படும் போது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில முழுக்க கமர்ஷியலாக இல்லாமல் மக்களுக்கு சமுதாயத்துக்கு உதவும்படியாக இந்த சேனல் பொறுமையானால் கண்டிப்பாக நமது சமுதாயம் முன்னேறும், மக்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை திரு ரமேஷ் ராஜா அவர்களுக்கு வேண்டுகிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இனி அனைவரும் இங்கு வந்துள்ளவர்களும் சரி, மற்ற நபர்களும் சரி, நிறைய பேர் இந்த சேனலை பாருங்கள், லைக் செய்யுங்கள். குறிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுங்கள். அந்த கமெண்ட்ஸ் தான் ரமேஷ் ராஜா மேலும் இந்த சேனலை வளர அது வழிவகை வகுக்கும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அண்ணன் SL மூர்த்தி அவர்கள் ஒரு சில வரிகள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ரமேஷ் ராஜா நமது நீண்ட கால நமது நண்பர். அவர் பலவித சூழ்நிலையிலும் அவரை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். அவர் பொதுவாக எல்லா தரப்பிலும் எல்லாரிடம் நல்ல பழகும் தன்மை கொண்டவர். மற்றபடி அவர் எல்லா இடத்துலையும் நானும் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவர் சில சாதனைகளை செய்திருக்கிறார். நானும் ஒரு 2-3 கேள்விப்பட்டிருக்கிறேன். புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு கவிஞர். அவர் இப்பொழுது புது சேனல் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார். ரமேஷ் 12 சேனல் என்று ஒரு யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நான் அவர் மேன்மேலும் அது பொறுத்து அவர் வளர்ச்சி அடைய எல்லோரும் சேர்ந்து அவர் முன்னுக்கு வர நாங்கள் எல்லோரும் அவரை வாழ்த்துகிறோம். மற்றபடி அவர் மேலும் அவருக்கு எங்களால் எந்த வகையிலும் உயர்ந்த உதவி பொறுவதற்கு நாங்கள் எல்லோரும் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பல வகையிலும் உதவி புரிய நாங்கள் எல்லோரும் முன்னுக்கு வருகிறோம். அவர் மேன்மேலும் சிறக்க அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. என் பயிற்சிக்கு மிக்க நன்றி. அடுத்து JK நடராஜன் YO Indico 7. வணக்கம் சார். நம்ம ரமேஷ் ராஜா அவர்கள் 62வது பிறந்த நாள் முன்னிட்டு இன்றைய தினத்தில் யூடியூப் சேனல் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அவர் ஒரு கவிஞர் என்பதை படவின மக்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும். அதனால் பல துறைகளில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
அதுவும் அல்லாமல் இன்றைய தினத்தில் இது ஒரு நல்ல நாள் என்று இந்த சேனலை பொதுமக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நான் இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறார். அதுக்கு எல்லாம் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்து ஓட்டுநர் சுப்பிரமணி ஒரு வரிகள். இன்று ரமேஷ் ராஜா அவர்கள் புதிய சேனலை ஆரம்பித்திருக்கிறார். அவர் மேலும் மேலும் வளர எங்கள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்து எச்சு முருகன் சிறந்த விவசாயி. எங்களது கீழ்குந்த கிராமத்திலே முதன்முறையாக யூடியூபர் ரமேஷ் ராஜா என்று எங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் என்றாலே என்ன என்று தெரியாமலே சில பேர் இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பழைய பழங்குடியினர் மாதிரி தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரிலே இப்படி ஒரு சேனல் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாத காலகட்டத்திலே இன்று புதிதாக ஒரு சேனலை உருவாக்கி அது பொதுமக்களுக்கு உதவுகின்ற சமூக நோக்கத்தோடு இந்த சேனலை உருவாக்கிய ரமேஷ் ராஜ் அவர்களை மென்மேலும் வளர வேண்டும். அவருடைய சேவை எங்கள் ஊருக்கு மட்டும் தேவையல்ல, எல்லோருக்கும் தேவை என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு மேன்மேலும் வளர எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். மிக்க நன்றி.